ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் தங்கத்தினோட விலை ஏறி இருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுன் தங்க நகையே பார்த்திங்கன்னா 65,000 தாண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட நிறைய இடத்துல அதனால் ஜாக்கிரதையாக தங்க நகைலாம் போடும்போது யாரையுமே நம்ம எங்கள் பக்கத்தில் இருக்கல யாரையுமே நம்ம எங்கே இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்து 75 வயசு தாத்தா பார்த்திங்கன்னா 3 பவுன் செயின் போட்டிருந்தாரு. பக்கத்து வீட்டு பொண்ணு பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறா, நிறைய பணத்தை இழந்துட்டா. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு முகமூடி போட்டு டக்குன்னு ஆட்டோவில் அந்த 3 பவுன் செயின் அத்துட்டு போகிற மாதிரி போய் 2 தெரு தாண்டி முகமூடியை கலத்திட்டு இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ சிசிடிவி கேமரா பார்த்தது தான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு தான் அப்படி பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு. அதனால் யார் எப்போ வேணாலும் சரி இந்த தங்க நகைக்காக தங்க நகை நம்ம ஆடம்பரத்துக்காக நம்ம போடல. போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் அந்த பணத்தேவை அதிகமாக போச்சு, யார் வேணால் அந்த நகையை எடுக்கிறதுக்கு மேய்க்கலாம். அதனால் எல்லார் மேலேயும் கண்ணு வச்சுக்கோங்க. என்னோட தங்க நகை கூட பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸில் வச்சுருந்தேன். 2 பவுன் தங்க நகை வீட்டுக்கு வந்தால் யார் எடுத்தாங்கன்னே தெரியல. 2 பவுன் தங்க நகை அப்படியே தொலைஞ்சு போச்சு. ஒரு மோதிரம், அப்புறம் ஒரு கம்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது எல்லாம் வச்சுருந்தேன். ஒரு புது தோடு எல்லாமே கிட்டத்தட்ட. அதனால் யார் எடுப்பேன் எப்போவுமே யார் வந்தாலும் சரி எப்போவுமே வீட்டில் உள்ள அலமாரிகளை பூட்டி வைக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ பூட்டி வைக்கிறதுனால தான் யார் எடுத்தேன். எப்போவுமே நான் பீரோவெலாம் பூட்டியே வைக்க மாட்டேன். யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னே தெரியலை. இதே நம்ம பூட்டி வச்சாலும் நமக்கு தெரியும். எப்போவுமே யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி எப்போவுமே பார்த்திங்கன்னா பூட்டி வைங்க, அதுதான் நல்லது. வெளியால் வந்தாலும் சரி உறவுக்காரன் யார் வந்தாலும் பீரோவை எப்போவுமே பூட்டி வைங்க. ஏன்னா தங்க நகை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கு. கழுத்தில் போட்டிருக்க செயின், கையில் வளையல், மோதிரம்னு சில பேர் அடுக்கடுக்காக போட்டுக்கிட்டு போவாங்க. வெளியிடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த நகையெல்லாம் தேவையான்னு ஒன்றுக்கு பல முறை யோசிச்சுங்க. ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நம்ம எரியாமல் அப்புறம் நம்ம ட்ரெயினில் போகும்போது நல்லா தூங்கிடுவோம். தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கையிலேருந்து தவறுதெல்லாம் கீழே விழலாம், இல்லை யாராவது எடுக்கலாம். அந்த தங்க நகை எடுக்கிறவங்க நம்ம உயிருக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வேணும். ஃபஸ்ட்டு ட்ரெயின்லலாம் நிறைய செயின் இருப்புலாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது தங்க நகை போனால் போயிட்டு போகுது, ஆனால் நம்ம உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. வெளியிடத்துக்கு போகும்போது முடிஞ்ச வர தங்க நகைலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுட்டு ஒரு கவரிங் நகையே போட்டுட்டு போங்க. தங்க நகை போடணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே மட்டும் கூட போட்டுக்கலாம். தங்க நகை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது எதுவுமே போடாமல் ஒரு தோடு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் நம்ம தங்க நகை போட்டுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா நாளுக்கு நாள் தங்க நகை மாறி இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாத்தையும் அள்ளி போட்டு போகிறோம். அப்போ அது ஒரு இடத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், தொலைஞ்சி போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், 4 பேர் அப்போ தான் என்ன மதிப்பாங்க அப்படின்னு போட்டுட்டு போகிறோம். நம்ம நகை தொலைஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த நமக்கு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக கூட வச்சுருப்போம் அந்த நகையெல்லாம். அப்போ எல்லோரும் ஐயோ பாவம் சொல்லி நமக்கு தருவாங்களா கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. அடுத்தவங்க இந்த பணம் நகைக்காக தான் நம்ம மதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மதிப்பே நமக்கு தேவையில்லை. யார் மதித்தா என்ன, யார் மதிக்காதா என்ன, யாரும் உங்களுக்கு பணம் காசு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் தங்க நகையோட மதிப்பை உணர்ந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா திருட்டுகள் அதிகமாக இருக்குது. ட்ரெயினில் போனாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க, பஸ்ஸில் போனால் போகிறாங்க, கோயிலில் ரோடுகளில் நடந்து போகும்போது கூட பர்ஸை அப்படின்ட்டு போகிறாங்க. நாளுக்கு நாள் எல்லாருக்கும் பண தேவை அதிகமாகிடுச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாக ஒரு பவுன் தங்க நகை வாங்கும்போதே நமக்கு பார்த்திங்கன்னா 60க்கு மேலே சேதாரம் கூலியும் சேர்த்து கிட்டத்தட்ட 70,000. 1,00,000 கொண்டு போனால் அந்த காலத்தில் 10 பவுன் நகை வாங்கலாம். இந்த காலத்தில் 1 பவுன் நகையோடு தான் 1,00,000 கொண்டு போனால் வரும். அந்தளவுக்கு நாளுக்கு நாள் தங்க நகையோட மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. அதனால் தங்க நகையை பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க.
தங்க நகை வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. நமக்கு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தங்க நகை போட வேண்டியிருக்கும். எங்கே போனாலும் வந்து தங்க நகையை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற நம்ம போகிறோம். பைச்சாலும் சரி, இப்போ அதுவும் இரவு நேரத்தில் போகும்போது கண்டிப்பாக போட்டுகிட்டே வந்து போகாதீங்க. இப்போ இரவு நேரத்தில் போகும்போது எப்போவுமே இப்போல்லாம் மேட்சிங்காக நிறைய வந்து கவரிங் வந்து செட்டு கிடைக்கிது. அதே இன்றைக்கி ஆர்டிபிள் ஜுவல்லரி கிடைக்கிது. அதே நம்ம வந்து போட்டுட்டு போய்க்கலாம். ஏன்னா தங்க நகை தான் போட்டுட்டு போகணும் அவசியம் கிடையாது. இப்போ வெளியிலலாம் போட்டுகிட்டே போக முடியலை. பகல்லையும் வந்து போட்டு போக முடியல. அதுவும் ராத்திரி நேரத்தில் கேட்கவே வேண்டாம். ராத்திரி நேரத்தில் நம்ம போக முடியல. அந்த நகையை போட்டு போனாலே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது, பயமாக இருக்கும். அதனால் ராத்திரி நேரத்துலேயும் வந்து பார்த்தா தங்க நகையை போட்டுட்டு வந்து அது ராத்திரி நேரத்தில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிங்க. தங்க நகையை போட்டுட்டு போகவே போகாதீங்க. முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா பகலில் கூட வந்து பரவாயில்லை, 4 பேர் நடமாடுவாங்க. அது சாயந்தரத்துக்கு மேலே 5, 6 மணிக்கு மேலே கோயிலுக்கு போகுதுன்னா நகைகளை கழட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கோங்க. தங்க நகையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து பறி கொடுத்துடலாம். ஆனால் திரும்ப வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ வந்து தங்க நகையே வாங்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் 10 பவுன், 20 பவுன், 30 பவுனாவது வச்சுருப்பாங்க. அதனுடைய மதிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் 20 லட்சம் ஆகும். இப்போ அவ்வளவுதான் நம்ம வாங்க முடியும். நம்ம வாங்கி வச்ச நகையை இந்த குழந்தைகளுக்கு போடும்போது நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தா திரும்ப இந்த குழந்தைகள் திருமணத்துக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஒவ்வொரு காசும் வந்து உழைச்ச காசை கஷ்டப்பட்டு நம்ம சேமித்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம வாங்கியிருப்போம். சீட்டு போட்டு அப்படிலாம் போட்டு வாங்கிட்டு நகையை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. கேர்ஃபுல்லாக இருக்காங்க. யாரையுமே நம்பாதீங்க. எல்லாரையுமே நம்பாதீங்க. எப்போதுமே அலமாரிலாம் பூட்டி வச்சு யார் வீட்டுக்கு வந்தாலும் அலமாரியை பூட்டி வச்சுக்கோங்க. எல்லார் மேலேயும் கவனமாக இருக்குங்க. கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்லது. நகையெல்லாம் எப்போவுமே பூட்டி வச்சுக்கோங்க. பணம், நகை எல்லாமே பூட்டி வச்சு யாரையும் முக்கியமாக நம்பவே நம்பாதீங்க. இவங்க ரொம்ப வருஷம் வளர்ந்தவ, இவங்க இதாக எதையுமே நம்பாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.